கேண்டிடேட்ஸ் வந்து வெளியிட்டாங்க. இதுல தாமதமாக எடுக்கக்கூடிய முடிவா ஏன் இவ்வளவு நாளா இதை அறிவிக்கல? வேட்பாளர்கள் யார் அப்படிங்கிறது தேர்வு செய்யறதுல அதாவது ஒரு 4 நாட்களுக்கு முன்பாக நடைபெற்ற தேர்தல் குழு கூட்டத்தில் எந்தெந்த மாநிலங்கள் கலந்துட்டது 195 வேட்பாளர்கள் அப்படிங்கிறத பார்த்தீங்க. தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் தாமதம் அப்படின்னு கேட்குறீங்க. அந்த கூட்டத்தில் பீகார் வரல, கர்நாடகா வரல, ஆந்திரா வரல, மாநில தேர்தலை சந்திக்கின்ற ஒடிசா வரல. அதனால ஒவ்வொரு கட்டமாக எந்தெந்த மாநிலத்தை கூப்பிடமோ அது மத்திய தலைமை கூப்பிடும். அதனால தமிழகத்திற்கு மட்டும் தனியா டிலே ஆச்சானா இல்ல. நான் உங்களுக்கு அழகா ஒரு உதாரணத்தை சொன்னேன். தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, பக்கத்துல கர்நாடகா கூட அன்னைக்கு எடுத்துக்கல. அதனாலதான் சொல்றேன், ஒவ்வொரு கட்டமாக அது எடுத்துக்கொள்ளப்படும். அன்னைக்கு மத்திய காலை நைட்டு 11 மணிக்கு ஆரம்பிச்ச கூட்டம் 3:30 மணிக்கு முடிஞ்சது. ஒவ்வொரு நேரத்திலையும் பிரதமரோட நேரத்துக்கேற்ப ஒவ்வொரு மாநிலங்களாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதனால வேண்டுமென்ற தமிழகம் தாமதிக்கப்பட்டதானா இல்ல, தமிழகத்தோட இன்னும் மற்ற மாநிலங்கள் இருக்கு. கூட்டணி கட்சிகள் உறுதியாகாதனால இந்த தாமதமா? கூட்டணி கட்சி போட்டியிடுற இடத்துல வேட்பாளர்கள் எப்படி தேர்வு செய்வீங்க? நான் தாமதமே இல்லைன்னு சொல்றேன், அப்புறம் நீங்க ஏதோ காரணம் சொல்றீங்களா? கூட்டணி இன்னும் உறுதியாக, கூட்டணி அப்படிங்கிற பேச்சுவார்த்தை போயிட்டே இருக்கு. கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதும் எந்தெந்த தொகுதிகள் கூட்டணிக்கு அப்படிங்கிறதும் அந்த பேச்சுவார்த்தைகள் போயிட்டே இருக்கு. ஆனா ஒரு கட்சி அரசியல் கட்சியாக அத்தனை பாராளுமன்ற தொகுதிகளிலும் எங்களோட பணிகள் இருக்கு. அதற்கானதான் இந்த கருத்து கேட்பு கூட்டம். இன்னும் தேர்தல் நோட்டிபிகேஷனே வரல, இன்னும் டைம் இருக்கு. 39 தொகுதியிலும் தாமரை சின்னத்துல போட்டியிடணும் அப்படிங்கிற எண்ணம் டெல்லி தலைமையில இருக்கா? இல்ல கூட்டணி கட்சி சிம்பிள்ல போட்டியிட அனுமதிப்பீங்களா? இந்த கூட்டணி கட்சிகள் எந்தெந்த தொகுதிகளுக்கு அவங்களுக்கு ஒதுக்கப்படும், அவர்கள் எந்த சின்னத்தில் போட்டியிடலாம் அப்படிங்கறதெல்லாம் தேசிய தலைமை அப்புறம் முடிவு பண்ணும். எங்களுக்கு எந்த நெருக்கடி இல்லைங்க. நாங்க மக்களை சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கோம். மக்கள் எங்களுக்கு வாக்களிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. அதனாலதான் ஓபிஎஸ் டிடிவி இன்னும் சந்திக்கல. தாமரை சின்னத்துல போட்டியிடக்கூடிய நெருக்கடியை பாஜக ஒரு தகவல் அந்த மாதிரி எல்லாம் எதுவும்